ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்துச்சுல்ல. ஆமாம். அது இப்போ பேசிட்டு இருக்கப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த நிகழ்வு. ஆமாங்க. ஐயா முதல்ல நம்ம உறவு சொல்லுங்கன்னு சொல்லி தான் சொன்னேன். அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் எதுவுமே வரலை. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு ப்ரொமோஷனும் ட்ரான்ஸ்ஃபர் தானே பிரச்சனை. ஓ, நீங்களே கேட்டிங்களா? ஆமாம், நானே அவங்ககிட்ட கேட்குறேன். என்னோட நண்பர் வந்து திருநள்ளாறு கோயிலுக்கு போயிருந்தார். போயிட்டு அவருக்கு அங்கே மோதிரம் காணாமல் போயிடுச்சு. கோயில் வாசலில் மட்டும்தான் எங்கள் அம்மா கையில் கலட்டி மோதிரத்தை கொடுத்தேன். இந்த மோதிரம் எங்கே போயிருக்குன்னு கேட்டார். அதுக்கு காரணம் அவங்களுடைய குலதெய்வம் கருப்பசாமி தான். அந்த நேரத்தில் கருப்பசாமி தான் வந்து இந்த குழந்தை பிறப்பில் வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து சுவாரஸ்யம்னா, என்னோட சகோதரர் கூட பணிபுரிகிற ஒரு சகோதரியோட பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்போ நான் தற்செயலாக என்னோட மனத்தோணலில் வந்த உடனே அம்மா சொன்ன வார்த்தை, ஐயா ஒரு கம்பெனிலேருந்து ஒரு அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு கேட்டது நீங்கள் ஒரு அருமையான சொல்யூஷன் சொல்லி இம்மிடியட்டாக நினச்சில்ல. அந்த சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, நான் எங்கள் கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக எனக்கு ப்ராஜெக்டே வரல, எனக்கு ப்ராஜெக்ட் வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் கண்ணை மூடி பார்க்கும்போது புத்தர் தான் கண்ணுக்கு தெரிஞ்சார். அம்மா, நீங்கள் புத்தருடைய புகைப்படத்தை அந்த கணவன் மனைவி பிரச்சனை கேட்டு அவங்க வந்துருக்கோம். இப்போ ஒரு சம்பவம்னா, அவங்க கணவன் மனைவி பிரிந்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. முதல் வாய்தாக்கு போகும்போது 2 பேருக்குள்ள பிரிவு அதிகம். கருட மந்திரம் சொல்லி கருடனுக்கு வந்து ஒரு சுகமே சொல்ல சாமி. வணக்கம், திருச்சிற்றம்பலம். சொல்லுங்கள் சாமி. சாமி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நம்ம உறவுகளுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கும். நம்ம ஜாதகம் பார்க்குறது இல்லை. உங்கள் பேரை கொடுங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க, உங்கள் டைம் ஆஃப் பர்த்தை கொடுங்க, உங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுங்கன்னு சொல்லி ஜாதகம் பார்த்தா கூட ஒரு நேரத்தில் சொல்லிடலாம். ஒரு 5 ஜாதகம் 4 ஜாதகம் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கலாம். நீங்கள் பேரை வாங்கிட்டு பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ணி அம்மாவை கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சொல்யூஷன் சொல்கிறீங்க எல்லாத்துக்கும். ஆமாம். இப்போ ஒருத்தர் சொல்யூஷன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக அடுத்து உங்கள் சொல்யூஷன் சொல்ல முடியுமா உங்களால்? ஒரு 10 நிமிடமாவது இடைவெளி தேவைப்படுது. கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணணும், தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் எந்திரிச்சு நடக்கணும், அந்த நினைவுகளை விட்டு வெளியில் வரணும். நான் சொன்ன முதல்ல பேசினவருக்கும் 2வது பேசினவருக்குமான இடைவெளியை அந்த சூழ்நிலைக்காகத்தான் குறைச்சிக்கிறேன். அந்த விஷயம் இங்கே வந்துடக்கூடாதுன்றதுக்காக, அதை மறக்கணுன்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். அந்த டயத்துக்கு அப்புறம் திரும்ப பேசும்போது கரெக்டாக வரும். நிச்சயமாக ஒரு 5 நிமிஷம் பேசுகிறப்ப நிறைய பேர் நிறைய விதமான கவலைகளை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆமாம். அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க எண்ட் ஆஃப் த டே? ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் 15 பேர் பேசுறீங்கன்னு வைங்க. அது எல்லாமே மாலை நேரத்தில் தான் முடிந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்கிட்ட பேசியிருக்கேன்னா, அந்த 10 பேர் முடிச்சுட்டு நான் இதுக்கு மேலே நான் பேசலை அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகும்போது நான் கொஞ்சம் தனிமையில் உட்காந்துருந்து நான் என்னை வந்து ஆசுவாசப்படுத்திக்கிறேன். இன்னைக்கு காலையில் முதல் பேசின நபருக்கு இந்த பிரச்சனை, 2வது பேசின நபருக்கு இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த வாக்கை நான் சொல்லிட்டேன், அந்த வாக்கு பலிதமாக்குறது உங்களுடைய பொறுப்பு தானேன்னு அவங்களோட நான் என்ன சொல்லுது மன்றாட வேண்டிய சூழ்நிலையில் என் கண்ணீரை சிந்தி அவங்களோட ப்ரேயரில் தான் இருப்பேன். அந்த மன்றாடும் தன்மைக்கு தான் நான் போவேன். அவங்க அப்போ தான் மனம் இறங்குவாங்க. ஸோ நம்ம சொன்ன பதில்கள் நம்ம பதில்கள் இல்லை, அவங்க சொன்ன பதில்கள் தான். இருந்தாலும் அவங்க கிட்ட திரும்பவும் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இதை சொன்னீங்க, இதை என்னை சொல்ல சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன், அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணுன்றதை அவங்ககிட்ட நான் திரும்ப கேட்பேன். ஸோ அதுக்கு நல்ல முறையில் அவங்க அம்மா பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. 100% சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் இறையருள் குருள் தான் சாமி. கண்டிப்பாக சாமி. அதே மாதிரி பக்கத்து வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்துச்சுல்ல. ஆமாம். அது இப்போ பேசிட்டு இருக்கப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த நிகழ்வு. ஆமாங்க. ஐயா முதல்ல நம்ம உறவு சொல்லுங்கன்னு சொல்லி தான் சொன்னேன். சொல்லுங்க அந்த நிகழ்வை பற்றி. அதாவது நான் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீடுங்கய்யா. அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரி. அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் எதுவுமே வரலை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக ப்ரொமோஷன் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தாங்க, எதுவுமே கிடைக்கல. அவங்க தற்செயலாக நான் வெளியில் வரும்போது அவங்க என்கிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னோட பேசுறதுக்கு அவங்க சங்கோஜப்பட்டுட்டு என்னோட பேச ஒரு தயக்கத்தோட காத்திருந்தாங்க. நமக்கு சொல்லுவாங்களான்ற ஒரு சிந்தனையில் காத்திருந்தாங்க. இப்போ நானே அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், அக்கா நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு ப்ரொமோஷனும் ட்ரான்ஸ்ஃபர் தானே பிரச்சனை? ஓ, நீங்களே கேட்டிங்களா? ஆமாம், நானே அவங்ககிட்ட கேட்குறேன். அவங்க நான் இதை தான் நான் கேட்க வர்றேன், இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, நான் இதை தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அதுக்கே எனக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க்கா, நீங்கள் இது உண்மையிலே நினச்சிங்களா அப்படின்னா, ஆமாம் தம்பி அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அக்கா வந்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது, அதை பார்த்துக்குறோம், அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு
அவங்க அதுக்கு மேலே கேள்வி கேட்கல. நான் அந்த ஜூலை மாதம்ன்ற சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். சரி, ப்ரொமோஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சூப்பர். அப்போ அவங்க ஜூலை ஒரு 5ஆம் தேதி பேசியிருக்காங்க, 10ஆம் தேதி அவங்க ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வந்துருச்சு எல்லாருக்கும். இவங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வரல. திரும்ப என்கிட்ட அந்த அக்கா வர்றாங்க, என்ன தம்பி நீங்கள் ப்ரொமோஷன் ஜூலையில் வரும்னு சொன்னீங்க, எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனே வரல, எனக்கு ஏன் இப்படி தள்ளி போகுது? ஜூலை முடிஞ்சிருச்சா? ஜூலை முடியல, ஜூலை 10ஆம் தேதி தான். ஓகே ஓகே. அப்போ நான் சொல்கிறேன், இல்லைக்கா இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது, ஆனால் ட்ரான்ஸ்ஃபரோட ப்ரொமோஷன் இருக்குது. இதுக்கு அடுத்த போஸ்டிங் நீங்கள் போக போகிறீங்க. அந்த போஸ்டிங் உங்களுக்கு ரொம்ப சௌகரியமான வேலையாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவலிங்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த ஊர் பேரையும் சொல்கிறேன். கேன்னு ஆரம்பிக்கணும், அந்த ஊர் பேரையும் சொல்லிடுறேன். இந்த ஊர் பேர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு ஆஃபீஸு. நீங்கள் ரொம்ப தூரம் அலைச்சல் பட தேவை இருக்காது. கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதம் எண்டுக்குள்ளே அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்துருங்கக்கா அப்படின்னு சொல்கிறேன். ஏன் முதல்ல சொன்ன ப்ரொமோஷன் வந்து வேற உங்களுக்கு போயிடுச்சா? அது ப்ரொமோஷன் அவங்க என்னை திருப்பி கேட்டிருந்தாங்கன்னா நான் அந்த பதில் அப்பயே சொல்லியிருப்பேன். அந்த சகோதரி வந்து நமக்கு ப்ரொமோஷன்ற சந்தோஷத்தில் என்னை மறுத்து கேள்விக்காக போயிட்டாங்க. நான் எதிர்பார்த்தேன் அவங்க எப்போ வரும், எந்த டைம் எனக்கு ப்ரொமோஷன்றதை கேட்டிருந்தாங்கன்னா முதல்ல ஒன்று வந்து அது உங்களுக்கு தட்டி போகும், 2வது தான் வரும்ன்றதை நான் முதல்ல சொல்லியிருப்பேன். ஏன்னா காட்சிகள் அப்படி தான் அம்மா சொன்னாங்க, நான் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க என்கிட்ட மறுத்து கேள்வி கேட்கலையே, போயிட்டாங்க. தனக்கு கிடைக்கலன்ற ஆதங்கத்துக்கு அப்புறம் தான் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, என்ன தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு. இல்லைக்கா நீங்கள் முதல்ல என்கிட்ட கேள்வி கேட்டுக்க போயிட்டீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருந்தேன், நீங்கள் அந்த கேள்விக்கான சந்தோஷத்தில் நீங்கள் போயிட்டீங்க. சரி, நான் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாமல் தான் நான் போக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டைம் இருக்குது, இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்களுக்கு இருக்குக்கா அப்படின்னு சொன்னேன். அப்போயும் அந்த அக்கா நம்பிக்கை இல்லாமல் தான் போனாங்க. கரெக்டாக அந்த மாதம் வந்து 30 முடியுது, 29 சனிக்கிழமை. அவங்க திங்கக்கிழமை 1ஆம் தேதி நான் சொன்ன ஊர் 8வது மாதத்தில் போய் ஜாயின் பண்ணணும். ஸோ அன்னைக்கு சாயங்காலம், அன்னைக்கு காலையில் அவங்க ஆஃபீஸ் போனவுடனே அவங்க லெட்டரை வாங்கிட்டு போய் அந்த டியூட்டியில் போய் ஜாயின் பண்ணணும். ஸோ வீட்டுக்கும் தெரியப்படுத்த முடியல, தன்னோட பிள்ளைங்களுக்கும் தன்னோட சொந்தத்துக்கும் யாருக்கும் தெரியப்படுத்த முடியாமல் முதல்ல என்னோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கணவர்கிட்ட சொல்லி எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சி நான் இந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன், நான் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களை வந்து நேரில் பார்க்குறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அவங்க அந்த ஊருக்கே ஜாயின் பண்ணிட்டு போயிட்டாங்க. அருமை அருமை அருமை. எனக்கு ஒரு சின்ன கேள்வி சாமி, இதில் நம்ம பேசுறதெல்லாம் அவங்க பிரச்சனைகள் சார்ந்து பேசுகிறோம். ஆமாங்க. சில பேர் எனக்கு காணாமல் போச்சு, அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கலாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆமாங்க, கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கேட்ட நிகழ்வு ஏதாவது இருக்கா? அது என் நண்பர் சார்ந்தே ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னோட நண்பர் வந்து திருநள்ளாறு கோயிலுக்கு போயிருந்தார். போயிட்டு அவருக்கு அங்கே மோதிரம் காணாமல் போயிடுச்சு. மோதிரம் காணாமன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறார். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னென்னா, அவர் காலையில் அதிகாலையில் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு வந்துட்டார். லாட்ஜில் தங்கியிருந்திருக்காரு. அவங்க அம்மாவும் அந்த என்னோட நண்பரும் தான் போயிருந்தாங்க. அவங்க ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது அம்மா கையில் மோதிரத்தை கழட்டி கொடுக்குறாரு. என்ன காரணம்னா, அது தன்னுடைய முதல் சம்பாத்தியத்தில் வாங்கின மோதிரம். அதனால் அதை தன்னோட அம்மா கையில் கொடுத்து, அம்மா நீங்கள் இதை போட்டுக்கோங்கன்னு கொடுத்துருக்காரு. அவங்க அம்மா வந்து இல்லைப்பா நீயே போட்டுக்கணும், திருப்பி அவங்க கையில் அவங்களே தான் கையில் மாட்டி விட்டுருக்காங்க. இது கோயில் வாசலில் நடந்த சம்பவம். அவர் அங்கே அந்த குளத்தில் குளிச்சிருக்கிறாரு, பழைய ஆடைகளை அங்கே குப்பையில் போட்டுட்டு வந்திருக்காரு. எல்லாமே செய்யும் போது அவர் கையில் மோதிரம் இருந்தது அவர் கவனிக்கவே இல்லை. தனக்கு மோதிரம் இருந்துச்சா இல்லையான்ற அந்த உணர்வே இல்லை. ஏன்னா அங்கே கோயில் வாசலில் அவர் மோதிரத்தை மாற்றிருக்காரு அவங்க அம்மாவுக்கு. அந்த சூழ்நிலைனால அவர் அதை பற்றி அந்த எண்ணம் வரல. கார் எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்பி இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் கையை பார்த்துருக்காரு, மோதிரத்தை காணும். அடடா மோதிரத்தை காணாமம்மா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளெல்லாம் தேடியிருக்காரு, கிடைக்கல. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறார், சாமி எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பொருள் காணோம், நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னார். அவர் பொருளையும் சொல்லலை. அப்போ நான் பார்க்குறேன், அப்போ கையில் இருந்த மோதிரத்தை காணாமா சாமி அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சாமி மோதிரத்தை காணோம், அந்த மோதிரம் நான் முதல்ல நான் வாங்கின சம்பளத்தில் வாங்கின மோதிரம், அது சென்டிமெண்டலாக எனக்கு அது அந்த மோதிரம் எனக்கு வேணும், எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு. இல்லை சாமி நான் சொல்கிறேன், அது வந்து நீங்கள் தங்கியிருந்த லாட்ஜில் தான் இருக்குது, ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்குங்கய்யா, அங்கே தான் இருக்குது, நீங்கள் போய் தேடுங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் லாட்ஜை காலையிலே வெக்கேட் பண்ணிட்டேன், அப்போ எல்லாம் மோதிரம் என் கையில் இருந்தது, கோயிலில் குளிக்கும் போதும் என் கையில் மோதிரம் இருந்தது, பழைய ட்ரெஸ்ஸை மாற்றும் போதும் என் கையில் மோதிரம் இருந்தது, நான் காரில் ஏறுறதுக்கு முன்னாடி வரையும் நான் மோதிரத்தை பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அவங்க அம்மாவும் என்ன சொல்கிறாங்க, அவன் எங்கே பார்த்தானோ பார்க்கலையோ கோயில் வாசலில் மோதிரம் இருந்தது, ஏன்னா லாட்ஜை நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம், கோயில் வாசலில் நாங்கள் மோதிரத்தை பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது, என் கையில் கொடுத்ததை தானே நான் திருப்பி கொடுத்தேன், நான் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தம்பி, லாட்ஜுக்கு போக வாய்ப்பே இல்லை, நீங்கள் நல்லா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இல்லைங்கம்மா கண்டிப்பாக மோதிரம் லாட்ஜில் தான் இருக்குது, நீங்கள் போய் தேடுங்க, நான் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் லாட்ஜில் போய் தேடி பார்த்துருக்காங்க. நான் சொன்ன டயத்துக்குள்ளே அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. கிடைக்கலன்ற அந்த ஆதங்கத்தில், அந்த மன விரக்தியில் அவர் கிளம்பிட்டார். இங்கே எப்படி இருக்குன்ற ஒரு அவநம்பிக்கை தான் அது, ப்ராக்டிக்கலாக அது உண்மை தான், அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை தான், அதுக்கு காரணம் நானும் இல்லை. சரிங்களா,
அப்போ அவர் கார் எடுத்துகிட்டு கிளம்பி வரும்போது அவருக்கே அந்த ஒரு அந்த அந்த பொருள் தொலைந்த ஒரு மன வேதனை, அவரை வண்டி ஓட்ட முடியல, அந்த ஊர் எல்லையை தாண்ட முடியல. அங்கேயே காரை நிப்பாட்டிட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன்னு காரை நிப்பாட்டிட்டு படுத்துட்டார். அப்போ லாட்ஜிலேருந்து திரும்ப ஃபோன் வருது, உங்கள் மோதிரம் இங்கே இருக்குங்க, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி. ஏன்னா இவங்க திரும்ப லாட்ஜில் போய் தேடி இருக்காங்க. அப்படி மோதிரம் கிடைச்சா உங்கள் நம்பர் எங்ககிட்ட இருக்குது, நாங்களே தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் லாட்ஜில் மோதிரத்தை நான் கலட்டியே வைக்கல, நான் எங்கே கோயில் வாசலில் மட்டும்தான் எங்கள் அம்மா கையில் கலட்டி மோதிரத்தை கொடுத்தேன், இந்த மோதிரம் எங்கே போயிருக்கும்னு கேட்டார். அதுக்கு காரணம் அவங்களுடைய குலதெய்வம் கருப்பசாமி தான். அந்த நேரத்தில் கருப்பசாமி தான் வந்து தன் மேல் கொண்ட நம்பிக்கை தன் பக்தனுக்கு போயிடக்கூடாதுன்னு இந்த மோதிரத்தை நான் மீட்டு கொடுப்பேன், தைரியமாக இனி 1/2 மணி நேரம் காத்திருக்க சொன்னார். அந்த பதிலை தான் நான் அவருக்கு சொன்னேன். அதே போல் மோதிரத்தை ஐயா கருப்பசாமி ஐயாவே மீட்டு கொடுத்துட்டார். அவர் பேர் என்ன, உங்கள் நண்பர் பேர்? அவர் பேரும் கருப்பசாமி தான். அருமை அருமை அருமை. நீங்கள் இப்போ பொருளை சொன்னீங்க, ஆட்களை காணாமல் சில பேர் கேட்டிருப்பாங்கல்ல? ஆமாங்கய்யா, ஆட்களை காணோம்னு கேட்ட ஒரு இது வந்து அவங்க வந்து தூத்துக்குடிங்க. அப்போ அந்த அம்மாவுடைய சகோதரி அக்கா வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி என் தங்கச்சி மாப்பிள்ளையும் சண்டை வந்துட்டதுனால என்னோடய தங்கச்சி வந்து காணாமல் போயிட்டா, வீட்டை விட்டு 2 நாளாக தேடுறோம், கிடைக்கல, நீங்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்கன்னு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. நேரில் வரல, ஃபோனில் தான் என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், அம்மா அவங்க வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற போகிற வழியில் இருக்கிற ஏதோ ஒரு கோவில் மண்டபத்தில் உட்காந்துருக்காங்கம்மா, நீங்கள் அங்கே போய் தேடுங்க அப்படின்னு. இல்லைங்கய்யா, நாங்கள் திருச்செந்தூரை பூராவுமே சுற்றிட்டோம், திருச்செந்தூர் வழி பூராவுமே தேடிட்டோம், பாத யாத்திரை சமயம் வேறு, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம், அந்த நேரத்தில் அவங்க கிடைக்கலைங்க, நாங்கள் 2 நாளாக அங்கே தான் தேடிக்கிட்டு இருக்கோம், போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் நல்லா பார்த்து சொல்லுங்கள். இல்லைங்கம்மா, இந்த டயத்தில் அவங்க அங்கே இருப்பாங்க, நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது காணாமல் போன அந்த அம்மாவுடைய பொண்ணு, அந்த பொண்ணை கொண்டு போய் 1 ரூபா காயினை கொண்டு போய் விநாயகருக்கு வச்சு கும்பிட்டுட்டு எங்கள் அம்மாவை மீட்டு கொடுங்கன்னு கேட்க சொல்லுங்கள், இன்னும் 1/2 மணி நேரத்தில் அவங்க கண்டுபிடிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி காயினை வச்சுட்டு அவங்க தேடிக்கிட்டு இருந்த ஏற்கனவே பார்த்த இடத்துலையும் அவங்க அங்கே தான் இருந்திருக்காங்க, அவங்க கவனிக்கலை, இவங்க போகும்போது கண்ணுக்கு தட்டுப்பட்டு அவங்கள வீட்டுக்கு மீட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கவனிக்கல, இல்லை ஒளிஞ்சுக்கிட்டாங்களா? இல்லை, ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அது 2வது இவங்க போகும்போது கண்ணில் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு விநாயகர் தான் காரணம். கண்டிப்பா கண்டிப்பா, அது நம்ம ஒண்ணுமே காரணம் இல்லையே, எல்லாம் இறைவன் தானே, இறைவன் தானே. கண்டிப்பா. இது மாதிரி வேற ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் இருந்திருக்கா காணாம போனதுல? இன்னொரு சம்பவம் என்னன்னா, கர்நாடகாலேருந்து ஒரு லாரி டிரைவருங்க அந்த சகோதரர். அவர் வந்து ஒரு கம்பெனியில் டிரைவராக ஓடிட்டு இருக்காரு. அவங்க டீசல் போடுறதுக்காக ஒரு டீசல் கார்டும் இவரோட லைசன்ஸையும் பையில் வச்சுருந்துருக்காரு, காணும். அவர் ஃபோன் பண்ணி, அண்ணா என்னோட லைசன்ஸு கூட காணாமல் போனால் பரவாயில்ல, நான் வாங்கிக்கலாம், ஆனால் அந்த டீசல் கார்டு கம்பெனிக்கு ஒப்படைக்கணும், என் மேலே இருக்கிற பிளாக் மார்க் ஆயிரும், நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கண்ணா அப்படின்னு ஃபோனில் கேட்குறாரு. அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் தலைக்கு மேலே ஒரு டைரி இருக்குது, அந்த டைரிக்குள்ளே தான் அந்த கார்டும் அந்த லைசன்ஸும் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நான் அந்த டைரியை இவ்வளோ நேரம் அந்த டைரி பக்கத்தில் தானே தேடினேன், அந்த டைரியில் இல்லையாண்ணா அப்படின்றார். இல்லை, இப்போ தேடுங்க, அந்த டைரியில் இருக்குது. அவருக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ நீங்கள் இப்போ போகிறது ஒரு பாலத்து மேலே போகிறீங்களான்னு கேட்குறேன். ஆமாம், ஒரு பாலத்து மேலே தானே நான் வண்டியை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன், வண்டி ஓட்டிக்கிட்டே தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ பாலத்தை கடந்ததுக்கப்புறம் மேலே டைரி எடுத்து பாருங்கள், உங்கள் லைசன்ஸும் உங்களுடைய அந்த டீசல் கார்டும் அதில் இருக்கும் அப்படின்னு. ஆச்சரியப்பட முடியும்னா, அது அந்த பாலத்தை கடந்த அடுத்த நிமிஷம் அவர் வண்டியை நிப்பாட்டி அந்த டைரி எடுத்து பார்க்கும்போது உள்ளதான் இருந்திருக்கு. அதை எடுத்துக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு, ஆனால் நான் இவ்வளோ நேரம் அந்த டைரிக்குள்ளே தான் தேடினேன், இந்த பாலத்துக்கு முன்னாடி தேடின போது ஏன் கிடைக்கல, பாலத்துக்கு அப்புறம் தேடின போது ஏன் கிடைச்சது அப்படின்னு. இல்லைங்கய்யா, உங்களுடைய பதட்டம் தான் காரணமே தவிர அந்த இடத்துல தான் அது இருந்தது, உங்கள் கண்ணுக்கு அது தெரியல, ஆனால் உங்களை விட்டு அது போகலை, அங்கே தான் இருந்தது. நீங்கள் கும்புற உங்களுடைய தெய்வம் தான் உங்களை காப்பாற்றி கொடுக்குது. நீங்கள் வணங்குற அவருக்கு வந்து ஆஞ்சநேயர் மேலே அதீத பக்தி, அவர் ஆஞ்சநேயரை வேண்டிக்கிட்டு இருந்ததுனால ஆஞ்சநேயரே உங்களுக்கு மீட்டு கொடுத்துருக்காருங்க, தைரியமாக போங்கன்னு சொல்லி அனுப்பும். அருமை அருமை அருமை. இது மாதிரி இந்த குழந்தை பிறப்பை பற்றி நம்ம எல்லா எபிசோட்லையும் பேசுவோம். ஆமாம். இந்த குழந்தை பிறப்பில் வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்? சுவாரஸ்யம்னா, என்னோட சகோதரர் கூட பணிபுரிகிற ஒரு சகோதரியோட பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது. அவங்க வந்து தன்னோட குடும்பத்தை எல்லாரை பற்றி கேட்டாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் அம்மா கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க எப்போ டெலிவரி, என்ன டேட்டு, இந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட சொல்லலை. நான் தற்செயலாக கடைசி வார்த்தையாக கேட்குறாங்க, இந்த மாதிரி என் பெண்ணுக்கு வந்து என்ன குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள், மற்ற குணாதிசயம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, மருமகனை பற்றியும் சொல்லிட்டீங்க, ஆனால் என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்றத என்கிட்ட கடைசியாக கேட்குறாங்க. அப்போ நான் தற்செயலாக என்னோடய மனத்தோணலில் வந்த உடனே அம்மா சொன்ன வார்த்தை, பூச நட்சத்திரத்தில் ஆண் குழந்தை பிறக்கும், இரவில் பிறக்கும், சுகமாகவே குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. சுகப்பிரசவத்திலே குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இந்த நேரத்தில்
குழந்தை சுகப்பிரசவமாகவே பிறக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ம். அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, அவங்க என்கிட்ட அந்த பொண்ணோட மாதத்தை என்கிட்ட சொல்லலை. ம். ஏன்னா பூச நட்சத்திரம் அடுத்த 2வது நாள் இருக்குது. ம். ம். அது எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ம். டெலிவரி டைமும் ஃபிக்ஸ் பண்ணவும் இல்லை டாக்டர்ஸ். அவங்க சிசேரியன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த நட்சத்திரம் எந்த நேரத்தில் சொல்லுங்கள், அப்போ நம்ம சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. இவங்க எந்த முடிவும் சொல்லாமல் இருந்திருக்காங்க. அப்போ நார்மலாக செக்கப்புக்கு போனப்போ அந்த நட்சத்திரம் அன்றைக்கு ஆரம்பிக்கிற சூழ்நிலையில் இவங்களுக்கு அங்கேயே குழந்தை பிறந்து ஆண் குழந்தையாவே பூச நட்சத்திரத்திலே குழந்தை பிறந்து சுகப்பிரசவமாகும். சுகப்பிரசவம் அங்கேயே வந்துருச்சு ஆமாம். ஹாஸ்பிட்டல். இது காரைக்காலில் நடந்த சம்பவம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சாமி. ஆச்சரியம் நம்ம இடத்துல இல்லை, இறைவன் இடத்துல தான் இருக்குது. இதுதான் சொல்கிறேன், இறைவன் எவ்வளோ அற்புதமானவர் பாருங்க. ஐயா, ஒரு கம்பெனிலேருந்து ஒரு அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் ஒரு அருமையான சொல்யூஷன் சொல்லி ஆமாம், இம்மிடியட்டாக நினச்சல. ஆமாங்க. அந்த நிகழ்வையும் சொல்லுங்கள். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாங்க அந்த சம்பவம். நான் காரில் பயணம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணா எங்கள் கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக எனக்கு ப்ராஜெக்டே வரல, எனக்கு ப்ராஜெக்ட் வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் கண்ணை மூடி பார்க்கும்போது புத்தர் தான் கண்ணுக்கு தெரிஞ்சார். அம்மா நீங்கள் புத்தருடைய புகைப்படத்தை ஒரு நாள் மட்டும் டவுன்லோட் பண்ணி வைங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க அதிகாலையில் பண்ண வேண்டிய இதை மறந்துட்டாங்க. சாயங்காலம் தற்செயலாக 4 மணிக்கு அவங்களுக்கு ஞாபகம் வந்து புத்தருடைய ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வால்பேப்பராக வச்சுருக்காங்க. கரெக்டாக 4:20க்கு அவங்களுடைய உயர் அதிகாரி கூப்பிட்டு நம்ம உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க கையில் ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சந்தோஷத்தை சொன்னாங்க. அதுக்கு நானே தான் சாட்சி. அது வந்து மறுக்க முடியாத உண்மை இது. நானே உடனே அஸ்டானிஷ் ஆகிட்டேன். என்னடா இது சொல்லிட்டு அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை சொன்னாங்க. ஆமாம், அவங்க திங்கக்கிழமை பண்ண சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அப்போ திங்கக்கிழமை நம்ம இங்கே இன்டர்வியூ வந்தப்போ நடந்த விஷயம் அது. ஆமாம், கண்டிப்பாக. சூப்பர் சார், சூப்பர். ஐயா, அந்த கணவன் மனைவி பிரச்சனை கேட்டு உங்க வந்திருக்கும்ல? ஆமாங்கய்யா, நிறைய கால்ஸ் வந்திருக்கும்ல. நான் அதை பக்கமே போவே இல்லை, இப்போ திடீர்னு ஞாபகம் வச்சு இதை கேட்டுருவோம் ஐயாட்டன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கால்ஸில் வந்து சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாங்கய்யா, எனக்கு இப்போ ஒரு நிகழ்வு ஞாபகம் இருக்குது. நிறைய சகோதரர்கள் சகோதரிகளும் அந்த பிரச்சனைக்காக கணவன் மனைவி வர்றாங்க. அவங்க சம்மந்தப்பட்ட தாய் தகப்பனாரும் இந்த பிரச்சனையை பற்றி நிறைய பேர் என்னோட பேசுறதுக்கு வர்றாங்க. இப்போ ஒரு சம்பவம்னா, அவங்க கணவன் மனைவி பிரிந்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, கோர்ட்டில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவருக்கு வந்து தன்னோட மனைவியை பிரிய விருப்பம் இல்லை. அவங்க ஏதோ ஒரு சின்ன மன வருத்தத்தினால அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, திரும்ப வந்துருவாங்கன்ற ஒரு ஞாபகத்தில் இருக்கிறார். பிரிவதற்கான எண்ணமே அவர்கிட்ட இல்லை. அப்போ என்னோட தொடர்பு கொண்டு பேசுறது, ஐயா இந்த மாதிரி என் மனைவி மேலே எனக்கு இவ்வளவு அளவு கடந்த பாசம் இருக்குது, ஆனால் அவங்க என்னை புரிஞ்சுக்கிறாமல் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க, இதுக்கு நீங்கள் தீர்வு சொல்லுங்கன்னாங்க. அப்போ நான் வந்து பார்க்குறப்ப அவங்க பிரிவதற்கான வாய்ப்பே இல்லை. ஐயா வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பிரிவு ஏற்படாது அம்மா சொல்லிட்டாங்க. ஆமாம், அவங்கள வந்து நான் கருட மந்திரம் சொல்லி கருடனுக்கு வந்து ஒரு சின்ன விக்கிரகம் வாங்கி வீட்டில் வைக்க சொன்னேன் அவரை. கருடன் விக்கிரகம்? ஆமாம், கருடனோட ஒரு சின்ன விக்கிரகம் வாங்கி வீட்டில் வைங்க. உங்கள் மனைவி இந்த காலகட்டத்தில் முதல்ல உங்களுக்கு குறுஞ்செய்தியாக டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஏன் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு? வாட்ஸ்அப் எல்லாமே பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அதனால் டெக்ஸ்ட் மெசேஜ் ஏதாவது புதிய நம்பர்லேருந்து வரும். ஆனால் அது இரவு எப்படியும் 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே புதன்கிழமை இந்த நேர காலத்துக்குள்ளே வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு நீங்கள் தூங்கவும் வேண்டாம், ஃபோனை உதாசீனப்படுத்திடாதீங்க, யாரோ எவரோன்ட்டு. எந்த புதிய எண் வந்தாலும் அட்டன் பண்ணினாலும் பேசிடுங்க, மெசேஜுக்கும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அன்னைக்கு முதல்ல டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துருந்துச்சு. அவருக்கு இன்னொரு அறிவுறுத்தலும் சொல்லியிருந்தேன், நீங்கள் அவங்கள நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நீங்கள் எந்த கேள்விகளும் அவங்கள கேட்காதீங்க அப்படின்னு அவங்கள ஆறுதல் படுத்தி வச்சுருந்தேன். அதே மாதிரி அந்த நேரத்தில் முதல்ல டெக்ஸ்ட் மெசேஜ் முதல்ல அவங்க மனைவி பேசுனாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வீடியோ கால்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கு ஆனால் நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல் வாய்தாக்கு போகும்போது 2 பேருக்குள்ளே பிரிவு அதிகம். 2, 3ங்கும்போது 3வது காலத்துக்கு போகும்போது கணவன் மனைவி சேர்ந்தே போய் தங்களோட வழக்கை தீர்க்க போனாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க, நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு. நிச்சயமாங்க, நிச்சயமா. எவ்வளோ அற்புதம் பாருங்க, அதிசயங்க. அது இயற்கையில் உள்ளதுங்க. அவங்க பிரிவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதற்கான காலதாமதம், அந்த நேரத்தை இவங்க பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம சொல்கிற பரிகாரம் அவ்வளோதான். இந்த பரிகாரம்ன்றது அவங்களுக்கான நேர காலத்துக்காகத்தான். ஆனால் பிரிவதற்கான வாய்ப்பு இல்லை. அருமைங்க, அருமை. ஐயா, கடந்த வாரம் பேசுகிறப்ப கால்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஏன்னா ஏகப்பட்ட கால்ஸ் வந்திருக்கோம். எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு கேட்டேன். நீங்கள் உடனே சொல்லிட்டீங்க, ஐயா மன்னிச்சுக்குங்க, என்னால் ரொம்ப கஷ்டம், ஒரு நம்பர் தான் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ வாட்ஸ்அப் மெசேஜஸ்லாம் நிறைய வருமீங்க, அது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? வாட்ஸ்அப் மெசேஜஸும் வருது,
வாட்ஸ்அப்பில் அப்ராட் கால்ஸும் நிறைய வருது. வெளிநாட்டிலேருந்து நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு இவங்க பார்க்குறப்ப அது உடனே அதுக்கு பதில் சொல்லிடுறாங்க. ஏன்னா அதிகப்படியாக வர்றதுனால அந்த லிஸ்ட்டு அவங்களால கொண்டு போய் மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அது சூழ்நிலை தான் காரணம். என்னுடைய சேவைன்றது மக்களுக்கு போய் சேரணுன்றதான் என்னோட எண்ணம். யாரையும் காத்திருக்க வைக்கணும், யாரையும் ஏமாற்றணுன்ற எண்ணத்துக்கு எனக்கு இல்லை. அதனால் எல்லாருக்கும் வரிசைப்படி நான் கொண்டு வரணும்னு தான் நானும் முயற்சி பண்ணுறேன். அது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது. இல்லை அதுக்கு காரணம் நான் இல்லை. என்னென்ன ஒரே ஒரு விஷயம், உங்களை மாதிரி 2 பேர் இருந்தால் பரவாயில்ல. ஜெராக்ஸ் எடுத்து தான் நீங்கள் ஒருத்தரே தான் எல்லாத்துக்கும் சொல்லி முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் 10-15 நிமிஷம் நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணணும், யோசிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கால் அட்டன் பண்ணணும். இதில் நடுவில் மேடம் வேறு, ராஜேஸ்வரி மேடம் வேறு வாட்ஸ்அப் மெசேஜ் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமாம், அவங்களுக்கு கால் அட்டன் பண்ணணும். அது ரொம்ப சவாலான விஷயம் தான். ரொம்ப சவால் தான். அதற்கு அடுத்த கட்ட ஏற்பாடுகள் செஞ்சுருக்கேங்கய்யா. இனி வருங்காலங்களில் அவங்களுக்கு எந்த அசௌகரியங்களும் இருக்காத வண்ணம் என்னால் முடிந்த அளவுக்கு முதல்ல பதில் சொல்லிடுவோம். என்னோட பேசுறது 2ஆம் பட்சமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலான ஒரு பதில் கிடைச்சிட்டா கூட அவங்க மனம் ஆறுதல் அடையும், காத்திருக்க அவங்களால முடியும். அதனால அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டேன். அது தான் நல்லபடியாக நடக்கும். நிச்சயமாங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்கள் பொண்ணான நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சுகமே சொல்கையா. நன்றிங்க. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும் சொல்லிட்டு அடுத்த ஆண்டு நல்லபடியாக மலரும் போது நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நிச்சயமாக. திருச்சிற்றம்பலம். வாழ்க.